ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். தலைப்பு பாருங்கள், தகா பின்னங்கள் மற்றும் கலப்பு பின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் கலப்பு பின்னம் ஆகும். முழு எண்ணா ஒரு முழு எண் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பின்னமாக கொடுக்குறாங்கன்னா அது தகா பின்னங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பகுதியை விட தொகுதி அதிகமாக உள்ள பின்னம் தகா பின்னம் எனப்படும். இப்போது பகுதி இங்கே 3 இருக்குதுன்னா தொகுதியில் 8 வந்துச்சுன்னா இது பகுதியை விட தொகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்கு தகா பின்னம்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், தகா பின்னத்தின் தொகுதியை பகுதியால் வகுக்க கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை கொண்டு தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எழுதலாம். இப்போ பாருங்கள், தகா பின்னம் தொகுதினா மேலே இருக்கிற நம்பரை நம்ம கீழே பகுதியாக இருக்கிற நம்பரோட நீங்கள் வகுத்திங்கன்னா ஈவு மேலே எவ்வளோ வகுப்படன்னு வரும், மீதினா கீழே எவ்வளோ மீதி வருதுன்னு தரும். அதுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுதான் கலப்பு பின்னமாக எழுதலாம். அதுக்கு தான் கலப்பு பின்னம்னு சொல்கிறாங்க. அப்போ கலப்பு பின்னமுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஈவு கூட்டல் மீதி பை வகுக்கும் எண், இந்த மாதிரி தான் வரும் ஃபார்முலா. அப்போது ஈவு இது கூட்டல் போட்டாலும் அதே மீனிங் தான், அப்படி போடலனாலும் இங்கே கூட்டல் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போது ஈவு மீதி பை வகுக்கும் எண். அப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கலப்பு பின்னமுக்கு இப்போது இதுதான் பகுதி, இது தொகுதி. அப்போது இதை விட இது அதிகமாக குத்துக்கிறதுனால இது கலப்பு பின்னமாக வரும். அப்போது 7 15ஆல் வகுக்கிறோம். பாருங்கள், 15ஆல் வகுத்திங்கன்னா 7ஆல் வகுத்திங்கன்னா 2 14 மீதி 1. அப்போது இது ஈவு, இது இங்கே மீதி கீழே வருது மீதி, இது வகுக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈவு ஃபஸ்ட்டு வரமா, ஈவு என்ன 2, அப்போ 2 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் மீதி என்னது, மீதி மேலே வரும். அப்போ மீதி 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் பை இந்த வகுக்கும் எண் என்னது 7, அப்போ 7 போட்டோம். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், 2 1/4 இந்த மாதிரி எழுதுனா இது கலப்பு பின்னம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தகா பின்னமுக்கு ஃபார்முலா பாருங்கள், முழு எண் பெருக்கல் பகுதி. முழு எண்ணா இங்கே முழு எண் இருக்கும், பகுதினா கீழே பைக்கு கீழே இருக்கிறது, இதுக்கு தான் பகுதி சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது 2 பெருக்கிட்டு அது கூட தொகுதியில் என்ன இருக்கோ அது கூட்டிடணும். அப்போ இது 2 பெருக்கிட்டு இது கூட்டிடணும், பை பகுதியில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், 2 1/7ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது இது 2 பெருக்கிட்டு இது 1 கூட்டணும். அப்போது 2 பெருக்கல் 7 கூட்டல் 1, பகுதியில் என்ன இருக்கோ அது பகுதியாக மறுபடியும் அதே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 2 7 14, இது கூட்டல் 1/7. அப்போ இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ 15, அப்போ 15/7. அப்போது பார்த்திங்கன்னா கலப்பு பின்னமுக்கு ஃபார்முலா ஈவு கூட்டல் மீதி பை வகுக்கும் எண். தகா பின்னமுக்கு ஃபார்முலா முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. அதுக்கப்புறம் பாருங்கள், இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் 12 உங்களுக்கு இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 3 கொஷின் இருப்பாங்க. ஃபஸ்ட் கொஷினுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அது 2க்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்போ கொஷின் பாருங்கள், பின்வரும் அட்டவணையை நிறைவு செய்க. உங்களுக்காக முதல் வரிசை நிரப்பப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், ஒரு வட்டம் சொல்லியிருக்காங்க, அதில் அரை வட்டமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு வட்டத்தை அரை வட்டம். அப்போது அரை வட்டம் பார்த்திங்கன்னா 8 வரும் இதில். அப்போது கலர் அடிச்சுக்காங்க, கலர் அடிக்காதது ஒன்று இருக்குது. அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 3 வட்டங்கள் முழுமையாக நிழலிடப்பட்டுள்ளன. நிழலில்னா கலர் அடிச்சுக்கிறாங்க, 3 ஃபுல்லாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வட்டம் தானே ஃபுல்லாக சேர்த்து. அப்போ மற்றொரு வட்டத்தில் 1/2 பகுதி நிழலிடப்பட்டுள்ளது. இது பாருங்கள், இதில் 2 பகுதி இருக்குதுங்க, இது 1 இது 2, 2த்தில் 1 கலர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது மொத்தமாக, அப்போ மொத்தமாகனா 3மே நம்ம கூட்டிடணும். அப்போ 3 இது 1/2, அப்போ வட்டங்கள் நிழலிடப்பட்டுள்ளன. இது 1 காலியாக இருக்குது, இது 3 1/2 வட்டங்கள்னு வருது. அதே தகா பின்னம் பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, ஒவ்வொரு வட்டமும் அரை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அரைனா இது பாதியாக பிரிச்சிருக்காங்களா, அதனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்தம் 7 அரை வட்டங்கள் நிழலிடப்பட்டுள்ளன. அப்போது 7 கலர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது தகா பின்னமாக எழுதணுன்னா
இது 7 கலர் வச்சுருக்காங்க பை இது ஒன்றுத்தில் எவ்வளோ இருக்குது 2 தானே இருக்குது அப்போது 2க்கு சமம்னு சொல்கிறான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இது 2வது கொஷினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் எழுதணும். பாருங்கள், டேஷ் செவ்வகங்கள் முழுமையாக நிழலிடப்பட்டுள்ளன 3வது செவ்வகத்தில். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஷ் செவ்வகங்கள் முழுமையாக நிழப்பட்டு எல்லாமே கலர் அடிச்சிருக்கிறது எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இது பாருங்கள், இது 1 இது 2 அடிச்சிருக்காங்களே ஃபுல்லாக, அப்போது 2ன்னு இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது செவ்வகத்தில் டேஷ் பகுதி நிழலிடப்பட்டுள்ளது. அப்போ 3வதுல எத்தனை நிழலிடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இப்போது இது 4 பங்கு இருக்குது. 1 2 3 4 4ல் ஒரு பங்கு தான் இருக்குது. அப்போ இங்கே 1/4ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது மொத்தமாக டேஷ் செவ்வகங்கள் நிழலிடப்பட்டுள்ளனன்னு கேட்டுக்கிறேன். அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும். அப்போ கூட்டினீங்கன்னா 2 1/4ன்னு வரும் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், தகா பின்னத்துக்கு என்ன வரும்னு, ஒவ்வொரு செவ்வகமும் டேஷ் அல்லது காற்பகுதிகளாக அல்லது 4ல் ஒன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்போ 4 பகுதியில் ஒன்றா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன வரும் 1/4. அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்தமாக டேஷ் காற்பகுதி செவ்வகங்கள் நிழலிடப்பட்டுள்ளன. அப்போது எத்தனை காற்பகுதியோட செவ்வகங்கள் நிழலிடப்பட்டுள்ளதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 9னா இங்கே 9ன்னு எழுதணும் நம்ம. அப்போது 9னா இதுக்கு டேஷுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போது இது 2 நம்ம அப்படியே டைரெக்டாக பெருகினா 9/4ன்னு வரும். அப்போது 9/4. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், டேஷ் அருங்கோணங்கள் முழுமையாக நிழலிடப்பட்டுள்ளன. எத்தனை அருங்கோணங்கள் முழுமையாக நிழலிடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இது 1 இது 2 இது 3 இது 4. அப்போ 4னா இங்கே 4ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது அருங்கோணத்தில் டேஷ் பகுதி நிழலிடப்பட்டுள்ளது. இது 5வது அருங்கோணம். இதில் எத்தனை பகுதி நிழலிடப்பட்டிருக்கு 1. அப்போ இது பார்த்திங்கன்னா இது 6 பாகத்தில் 1. அப்போது 1 2 3 4 5 6. இப்போ 6 பாகத்தில் 1. அப்போ இது 1/6ன்னு வரும். அப்போ இதுக்கு அதாவது மொத்தமாக டேஷ் அருங்கோணங்கள் நிழலிடப்பட்டுள்ளன. அப்போ இது எப்படி எழுதலாம், இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும். அப்போது 4 1/6ன்னு வரும். கலப்பு பின்னத்தில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தகா பின்னத்தில் எப்படி எழுதுவோம் நம்ம, ஒவ்வொரு அருங்கோணமும் டேஷ் அல்லது 6ல் ஒன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. 6ல் ஒரு பங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ பார்த்திங்கன்னா இது 1/6ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்தமாக டேஷ் 6ல் 1 அருங்கோணங்கள் நிழலிடப்பட்டுள்ளன. அப்போது 6ல் எத்தனை பகுதிகள் நிழலிடப்பட்டுள்ளதுன்னு நம்ம கூட்டணும். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இது 25. அப்போது 25. அப்போ இது 2 நீங்கள் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும், அப்போது 1 இது டேஷுக்கு சமம் 25/6. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.